அனைவருக்கும் வணக்கம். பரிணாம அறிவியல் அடிப்படையில் நமக்கு நாமே 7ஆம் அறிவை பெற்று நாம் எப்படி குணமாக்குவது? இது உடலும் மனமும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி. வெறுமனே உடலை அடிப்படையாக கொண்டு பேசுகின்ற மருத்துவர்களிடம் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியாது. ஆரோக்கியம் என்பது வெறும் உடலை சார்ந்ததல்ல. ஆரோக்கியம் என்பது அது மனதை சார்ந்தது. ஆரோக்கியம் என்பது உடலை சார்ந்தது. ஆரோக்கியம் என்பது ஆன்மா என்று சொல்லக்கூடிய வெட்டவெளியை சார்ந்தது. ஆகையினால்தான் நாம் இதை உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாகத்தான் ஆரோக்கியத்தை பெற முடியும். நாம் உணவு பழக்கத்தை பின்பற்றுகிறோம். நாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறோம். அது ஆழ் மனதில் இருக்கிற பயிற்சி. ஆழ் மனதில் இருக்கிற அந்த உணவு பழக்கத்தை மாற்றாமல் நீங்கள் உங்கள் இரத்தத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியாது. சுத்த ரத்தம், அதாவது சுத்த குடல், குறிப்பாக பெருங்குடலில் அழுக்கு ஏற்பட்டால் நோய் வரும் என்று தற்போது இருக்கிற மருத்துவ ஆராய்ச்சி சொல்லுகிறது. அதனால தான் ஆதி காலத்தில் இரத்தத்தையும் பெருங்குடலையும் குடலையும் தூய்மை செய்ய வேண்டும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதை உறுதிப்படுத்தியவர் தான் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி. இவர் தான் பரிணாம அறிவியல் அடிப்படையில் சிந்தித்தார். அந்த அடிப்படையில் நாம் சிந்திப்போம். இது முழுக்க முழுக்க உடல் அல்ல மனம். ஒரு ஆணோ பெண்ணோ, அதாவது ஒரு ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ முதல்ல அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னோம்னா, தான் சுவாசிக்கும் காற்றையும் தான் சுவாசிக்கிற நீரையும் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவைதான் உங்கள் வாழ்க்கையின் முதல் உணவாக இருக்க முடியும். அதற்கப்புறம் தான் உங்கள் உணவு பழக்கம். முதல் நீங்கள் செய்ய வேண்டியது, எந்த நோய் வந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு நாள் 24 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒரு நீரை அருந்தி, மருந்து மாதிரி அருந்தி, இந்த வாயில் ஊற்றுறீங்க. ஒரு 30 ml 40 ml ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40 ml ஒரு 30 ml பாருங்கள், நான் ஊற்றி காட்டுறேன். இவ்வளோதான். ஒரு 30 ml ஒரு 40 ml. இது அந்த உள்ள பொறுப்பு லேசான வெதுவெதுப்பான அந்த இதமான தன்மையாக போக வேண்டும். ஒரு அதிர்ச்சி தருகின்ற மாதிரி அப்படியே குடிப்பது அப்படியெல்லாம் இயற்கையில் கிடையாது. முதல் நாம் ஒரு மென்மையான மக்கள் என்று உணர வேண்டும். ஆக நாம் உணவு பழக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவரிடம் சென்று நாம் ஆரோக்கியத்தை பெற முடியாது. இல்லை, அவரும் உணவு பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறவர் தான். ஆகினால்தான் உணவு பழக்கத்தினால் உங்களுக்கு ரத்தம் கெட்டுப்போவதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. அது மேற்கு நாட்டு மருத்துவராக இருந்தாலும் சரியே, கிழக்கு நாட்டு மருத்துவராக இருந்தாலும் சரியே, எந்த மருத்துவத்தை அவர் பரிந்துரைத்தாலும், எந்த உணவு பழக்கத்தையும் பின்பற்றினாலும் அது அடிப்படையில் உடலில் 2 பாதிப்பு உருவாக்கும். அது இரத்தத்தையும் பெருங்குடலையும் குணமாக்கும். நாம் மன ரீதியாக சிந்திக்க, நம்ம உணவு பழக்கம் நாம் விரும்பும்படி உணவு பழக்கம் வைத்துக் கொள்கிறோம். இப்போ விரும்பும்படி உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு நாம் எப்படி இரத்தத்தையும் பெருங்குடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும்? ஆக இது உளவியல் சார்ந்தது. ஆகையினால் நீங்கள் ஒரு உளவியல் சார்ந்த யோகிகளும் சென்று பார்க்க வேண்டும். உணவு பழக்கத்தை குறைத்து கொண்டவர்கள் தான் யோகிகள் என்று பெயர். அவர்கள் இயற்கை ஆற்றல் இருந்த 5 வகை ஆற்றல்: நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், விண். இதில் காற்று ரொம்ப முக்கியமானது, நீர் ரொம்ப முக்கியமானது. காற்றில் நைட்ரஜன் இருக்கிறது, காற்றில் ஆக்சிஜன் இருக்கிறது, காற்றில் ஆர்கான் என்று ஒரு மந்த வாயு இருக்கிறது, அதுபோல் கார்பன் இருக்கிறது. கார்பன் என்பது ரொம்ப ரொம்ப ஜீரோ அல்லது 0.004ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10 லட்ச துகள்களில், கண்ணுக்கு தெரியாத 10 லட்ச துகள்களில் வெறும் ஒரு 400 துகள் இருந்தால் அது ஒரு நல்ல நிலை என்று ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலையை விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அது ஆர்கான் என்கிற மந்த வாயு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன் தான் 78 விழுக்காடு ஆட்சி செய்கிறது. 21 விழுக்காடு ஆக்சிஜன், இரண்டையும் கூட்டினால் 99. மிச்சம் 1 விழுக்காட்டில் 0.9 ஆர்கான் விடுகிறது. அதற்கப்புறம் இருக்கிற 0.1, 0.004 அல்லது 0.04 மிக குறைந்த எண்ணிக்கை. எனக்கு அது சொல்ல தெரியல. இதுதான் அடிப்படை. 4 காற்று தான் அடிப்படை. அப்போ நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன், இதுதான். இது விண்வெளிக்கு போகின்ற பொழுது விண்வெளி செல்லுகின்ற ஆராய்ச்சியாளர்களும் இந்த 4 கலவை கலந்ததை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எதிர்காலத்தில் தன்மின்கண் என்று சொல்லக்கூடிய அந்த மின்சார கருவி வரத்தான் இருக்கிறது. அது தண்ணீரை பிரித்து ஆக்சிஜனாக, ஹைட்ரஜனாக நமக்கு தர இருக்கிறது.
அதில் நாம் இந்த மன ரீதியாகத்தான் மனமுறையில் உடல் முறையில் தான் ஆரோக்கியத்தை பெற முடியும். இப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது 100ஆம் பக்கத்தில் உடலையும், அதாவது ஹீலிங் வித் மைண்டு பவர் என்று சொல்லக்கூடிய ஹீலிங் வித் மைண்டு பவர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலிருந்து சில செய்திகள். ஹீலிங் வித் மைண்டு பவர் என்பது இரண்டு என்ற நூல் அற்புதமான ஆராய்ச்சி நூல். இன்டகிரேட்டட் மெடிக்கல் டாக்டர்னு சொல்லுவாங்க, இன்டகிரேஷன் மெடிக்கல் கவுன்சில், இன்டகிரேட்டட் மெடிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். அந்த அமெரிக்காவில் புகழ்பெற்ற 2 மருத்துவர்கள், ஒரு மருத்துவர் பெயர் ரிச்சர்ட் ஷாம் எம்டி என்பவரும், இன்னொரு மருத்துவர் ரிச்சர்ட் செக்ஸ்டெரின் என்கின்ற எம்எஸ் மருத்துவர், 2 பேரும் சேர்ந்து கூட்டாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அதிலிருந்து வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானிகள் தன்னுடைய புத்தகத்திற்கு ஆதாரமாக சேர்த்திருக்கிறார். அதை நான் காட்டி நிறைவு செய்கிறேன். இது இந்தியாவிலிருந்து ஐரோப்பா செல்கின்ற மருத்துவ மாணவர்கள், இந்தியாவிலிருந்து படிக்க செல்கின்ற தமிழ் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் எங்கு போனாலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் என்பது மனதை அடிப்படை கொண்டது. ஆரோக்கியம் என்பது ஹீலிங் வித் மைண்டு பவர் என்ற நூல். ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்டு பவர் என்ற புத்தகத்தை ரிச்சர்ட் ஷாம்ஸ், செக்ஸ்டெரின், எம்டி, எம்எஸ் 2 பேருமே, ஒருத்தர் எம்டி ஒருத்தர் எம்எஸ், இவர்கள் 2 பேரும் சேர்ந்து நூலை எழுதியிருக்கிறார்கள். ஏறத்தாழ அது 200 பக்கம் உள்ள ஒரு நூல் அமெரிக்காவில் கிடைக்கிறது. ஹீலிங் வித் மைண்டு பவர் என்று கூகுளில் போட்டால் வந்துவிடும். ரிட்டன் பை ரிச்சர்ட் ஷாம்ஸ் என்று போட்டால் வந்துடும். அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் 156வது பக்கத்தில் உடலோடு உள்ளமும் சேர்ந்த, அது ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழ் மொழிபெயர்ப்பை நான் சொல்லிவிடுகிறேன். உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்கள் உணவின் முக்கிய பகுதியாகும். இது எப்படி? இன்னையா நீரே தான், ஆமாம், நீரும் காற்றும் அடிப்படை என்று ஆங்கில மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன? மனம் சார்ந்த விஷயம். ஆகையினால மனம் சார்ந்த விஷயம், மனம்தான் முடிவெடுக்கிறது உணவு பழக்கத்தை, உடல் முடிவெடுக்கிறது அல்ல. மனம் முடிவெடுத்து விட்டால் ஆரோக்கியம் கிடைத்துவிடும். ஆகையினால தான் ரொம்ப கவனமாக இது கையாளணும். ஆகையினால தான் நோய் வந்தால் எந்த நோயும் குணமாக்க முடியாது, உடல் சார்ந்ததல்ல, மனம்தான் காரணம். ஒருவன் உணவு பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டால் உடல் கெட்டுப்போய் என்பது இயற்கை விஞ்ஞானம். இதெல்லாம் உணவு பழக்கத்தை அடிப்படையாக இருக்கிற ஒரு மருத்துவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் பல ஆண்டுகளாக அந்த மரபணுவில் பதிந்துவிட்ட உணவு பழக்கத்தை விட்டு கொடுப்பதில்லை. உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் வருது என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உணவு பழக்கம் என்பது வேறு, மனம் என்பது வேறு. ஆகினால் நான் மனதை புரிந்து கொண்டு தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஆகினால் தான் சொல்கிறேன், காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒரு வேளை மட்டும் நீங்கள் மனப்பழக்கத்தினால் கெட்டுப்போன இந்த உடலை, மனப்பழக்கத்தினால் கெட்டுப்போன இரத்தத்தை, மனப்பழக்கத்தினால் கெட்டுப்போன குடலை, குறிப்பாக பெருங்குடல், particularly the big bowel is a very very important to the cleaning process. This is very very important to the cleaning process. We have lot of food habitation. Food habitation is in the deep mind. உணவு பழக்கம் என்பது அடிமனதில் பதிவாகி இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தத்துவ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஏன் நாம் இந்த பழக்கத்தை நான் பின்பற்றுகிறோம், இதனால் எந்த பயன் என்று கேட்க வேண்டும். உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். 2ஆம் நிலை. அதற்கப்புறம் தெய்வ நிலை, அதை தூய்மை செய்கின்ற தெய்வ நிலை. அதைத்தான் யோக மருத்துவம் சொல்லுகிறது, அதைத்தான் நீர் மருத்துவம் சொல்லுகிறது, அதைத்தான் கிரியா யோகம் சொல்லுகிறது. இப்போ சொல்லிட்டே போகலாம். ஆக யோகிகள் தான் ஆரோக்கியத்தை பெற முடியும். யோகிகள் தான் காற்றையும், யோகிகள் தான் நீரையும் பரிசீலித்து கொள்வார்கள். பிறகுதான் உங்கள் உணவு பழக்கம். ஆக நீர் பழக்கத்தை செய்து காற்றை சுவாசித்த பிறகு
ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்த பிறகு நீங்கள் சைவ உணவு பழக்கத்தை சாப்பிட்டு அதை சுத்தம் செய்ய வேண்டும். நம்ம உடம்பு சைவ பழக்கத்துக்கால் படைக்கப்பட்டிருக்கிறது. பல்லு அமைப்பு எல்லாமே ஜீரண மண்டலம் அனைத்துமே நமக்கு ரொம்ப மென்மையாக எளிதில் ஜீரணிக்கக்கூடிய சைவ உணவுக்காகவே இயற்கை படைக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியாவிலிருந்து சென்ற தமிழ் மாணவர்கள், இந்தியாவிலிருந்து சென்ற படிக்க போனவங்க, வேலைவாய்ப்பு போனவங்களாம் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஆகினால் உணவு பழக்கத்தை மாற்றி அமைங்க. ஒரு நாளும் எங்கு சென்றாலும் உங்கள் உணவு பழக்கத்தை சுத்தப்படுத்துகின்ற உணவு பழக்கமாக இருக்க வேண்டும். பிற நாட்டை பார்த்து உணவு பழக்கத்தை பின்பற்றினால் உங்களுக்கு கேடு உண்டாகும். ஆகியனால் நல்ல பழக்கத்தை பின்பற்றுங்கள். நல்ல பழக்கத்தினால் தான் ஆரோக்கியம் வரும், பணத்தினால் ஆரோக்கியம் வராது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால் மேலை நாட்டு தமிழ் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி. அவர்களுக்காகத்தான் இது. தொடர்ந்து நான் இந்த மேலை நாட்டு மக்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் விரும்பினால் ஓராண்டு இது கட்டணம் இருக்கிறது. வெளிநாட்டில் படிக்கின்றவங்களுக்கு 10,000 பவுண்டு என்று வைத்திருக்கிறேன். இந்தியாவில் இருந்தால் 5,000 பவுண்டு என்று வைத்திருக்கிறேன். இதெல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செய்யணும். ஒரு முறை செலவு பண்ணிட்டால் நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு செலவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டவர் தான் வர வேண்டும். அப்போ 100 ஆண்டுகளுக்கு செலவில்லை, 100 ஆண்டுகள் ஆரோக்கியம் வாழலாம். இதை நீங்கள் போட்டியில்லா தொழிலாக கற்றுக்கொள்ள முடியும். நன்றி.